ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஆட்டுக்கறி குழம்பு அரைச்சி பண்ண போகிறோம். எப்படி வந்துட்டு டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் கசகசா 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பும் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இது அது கூட வந்துட்டு ஒரு அரை முடி தேங்காயும் வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வதக்கணும், அதுக்காகத்தான். ஸோ அடுத்ததாக வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1.5 துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வந்து பூண்டும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வரட்டும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு குழம்பு வந்துட்டு பயங்கர டேஸ்ட்டாகவும் கட்டியாகவும் வந்துட்டு வரும். கொதன்னு வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வதக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு இது கூட வந்து 4 தக்காளி பழத்தை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்துட்டு வதங்கி இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சள் தூள் போட்டு அந்த கறியை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கறியை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை பண்ணும் பொழுது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு கறியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு வந்து கல்லுப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலே வந்துட்டு அந்த கறியினுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வந்துட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பதத்துக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இது கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம மஞ்சள் தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வேகும் பொழுது வந்துட்டு நம்ம தண்ணி எல்லாமே வந்துட்டு குடிப்பாங்க. ஸோ அப்படி குடிக்கும் பொழுது அந்த ஸ்மெல் எல்லாமே கொச்சை வாசனைன்னு சொல்லுவாங்களே, அது வராமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்துட்டு நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக வச்சு மூடி போட்டு வந்து மூடிடுங்க. அது வந்து நல்லா வந்துட்டு கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு சீக்கிரமாக உங்களுக்கு ஆட்டுக்கறினா வேகமாகவே வந்து வெந்துடும். இல்லை ஆடு வந்து கறி வந்து வேக மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் சரட்டை இருக்குல்ல, அதாவது தேங்காய் ஓடு இருக்குல்லையா, அதை வந்து உடச்சி போடுங்க. இல்லை இஞ்சியை தட்டி போடுங்க, சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த கடாயில் வந்துட்டு அந்த மசாலா எல்லாம் வதக்கணும் இல்லையா, அதே கடாயில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம். அது கூட வந்துட்டு 2 பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூட வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். உடச்சி இல்லை, சும்மா ஃப்ளேவருக்காக வந்துட்டு நம்ம வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் வந்துட்டு காம்பு மட்டுமே கிள்ளிட்டு அப்படியே வந்து உள்ளே சேர்த்துருக்கோம். அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கூட வந்துட்டு கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தலைகளையும் அதை கொத்தமல்லி இலைகளையும் வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு புதினா இலைகள், இது வந்து உங்களுடைய விருப்பம் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து விட்டுருங்க, அது ஒன்றும் அவசியம் கிடையாது. பட் ஃப்ளேவருக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். புதினா இலைகளும் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடும் பொழுது பிரியாணி டேஸ்ட் வந்துட்டு வரும். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா வந்து வதங்கிடணும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வறுத்தது எல்லாத்தையுமே அரைச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பேஸ்ட்டை அரைச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு வந்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம். இப்போ வந்துட்டு அந்த அரைச்சதை வந்துட்டு கழுவி வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம். ஸோ இது வந்து நல்லா வந்துட்டு கொதிச்சு வரட்டும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காரம் தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கோம். 1 கரண்டி அளவுக்கு வந்துட்டு நம்ம மல்லித்தூளும் வந்துட்டு உள்ளே சேர்த்து இதை வந்துட்டு மசாலா வந்து குழம்புல வந்து பரவுற மாதிரி வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஏன் இவ்வளோ கம்மியாக சேர்க்குறீங்க அப்படின்னா கறிக்குழியும் நம்ம மஞ்சள் தூள் வந்துட்டு போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து வேக வைக்கும் பொழுதும் வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், அதனால தான் இப்போ கம்மியாக சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள் இப்போ எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு வந்துட்டு வரட்டும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதற்காக வந்துட்டு அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும், மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப கட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு இது கூட வந்து நம்ம கறி வந்து தனியாக வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியுமே வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அது இல்லை வேகக்கூடிய தண்ணி உள்ளே சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு அந்த தண்ணியும் கறியும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ கறிக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கறி வந்து வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த
பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும்தான் வந்து வேகணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து நல்லா போட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டி பதத்துக்கு வேணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் கட்டியாக வந்துடும். ஏன்னா மசாலா வந்து நிறைய வந்து அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கறி எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. குழம்பும் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டேஸ்ட்டும் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உண்மையிலே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்னெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் குழம்பு வைக்கும் பொழுது நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து அருமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எப்பயுமே ஆட்டுக்கறியை வந்துட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க. இதெல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது போல் வீடியோஸ் நம்மளுடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.